ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. நம்ம பக்தியை பத்தி பார்த்துன்னு வச்ச எத்தனையோ அடியார்கள் எப்படிலாம் பக்தி பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் பார்த்திருக்கோம். பிரகலாதன் கூட சொல்லும் போது நவவிதமான பக்தியை சொல்லி இதுல எதை வேணாலும் கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இது ஒன்னொன்னுத்துக்கு ஒரு உதாரணங்கள் கூட நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். ஆனா பக்தியிலேயே என்ன அப்படின்னு கேட்டாக்க ஒரு 4 விதமான பக்தர்களை பத்தி கீதையில கூட சொல்றாரு இல்லையா, பகவான் சொல்றாரு இல்லையா. கஷ்டப்படுறவன், அப்புறம் ஏதோ பொருளை வேண்டவன், அப்புறம் அறிந்து கொள்ள வேணும் அப்படிங்கக்கூடிய ஆவல் உள்ளவன், அறிந்து கொண்ட ஞானி, இவெல்லாம் தன்னை பக்தி பண்றா அப்படிங்கிறான். இது எதுலையுமே சேராத சில பேர் பக்தி பண்ணியிருக்கான். அவளை எதுல எடுத்துக்கிறது தெரியல. அவ அர்த்தார்த்தியும் கிடையாது, ஆர்த்தியும் கிடையாது, ஜிக்யாசும் கிடையாது, ஞானியும் கிடையாது. பின்ன என்ன அப்படின்னா அந்த பரமாத்மாவுடைய அம்சமே அவரே அப்படின்னுட்டாக்க அவருக்கு ஏது குணாதீத்தன் இல்லையா, அவருக்கு எதுவுமே கிடையாது, அவருக்கு எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது, நல்லித்தியத்தையும் சொல்றாரு, என்ன எதுவுமே ஒட்டாது அப்படின்னு சொல்ற போது அவர்கிட்ட இவெல்லாம் என்ன பண்றாரு, நிறைய சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே கதறா உட்காந்து. எதுக்கு கதறா? அவதான் பகவானுடைய அம்சமா வந்தவா தானே, அவெல்லாம் அவரால் அனுப்பப்பட்டவா தானே, அவ ஏன் அப்படி பண்றான்னா இல்ல எப்படி பண்ணணுங்கிறத நமக்கு காமிக்கிறதுக்காக அவர் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாளாம். அதுல ஒரு இடத்துல தாய்மான சுவாமி சொல்லுவார், பாராயோ என் துயரம் எல்லாம். அவருக்கு ஏது துயரம்? தாய்மான சுவாமிக்கு துயரமே கிடையாது. எல்லாத்தையும் வேணாலும் விட்டுட்டு வந்தவருக்கு, இருந்ததெல்லாம் விட்டு வந்தவருக்கு ஏது துயரம்? அவர் நமக்காக பாடுறார், பாராயோ என் துயரம் எல்லாம். ஐயா, பகரும் முன்னே தெரியாத நான் சொல்லித்தான் உனக்கு என்னோட துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் தெரியுமா? நீதான் எல்லாம் சர்வஜனாச்சே, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவனாக கூடிய நீ என்னை பத்தி தான் சொன்னாதான் உனக்கு புரியுமா? பாவியேன் முன் வாராயோ இன்னும் ஒரு கால். ஒரு தடவை முன்னாடி நிக்க மாட்டியா? உன்னோட தரிசனத்தை கொடுக்க மாட்டியா? உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன், அதை கொடு இதை கொடு நான் கேட்டேன், ஏன் முன்னாடி வரத்துக்கே நீ பயப்படுற? அப்படி வரமாட்டியா நீ? ஒரு கால் ஒருவேளை வரமாட்டியா? ஒரு கால் நினைக்கல் இருகாலும் தோன்றும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு கால் உன்னை நினைக்கும் போது நீ முன்னாடி வரமாட்டியா? உன்னோட மலர்கால் என் செந்தி விசை வைத்திடாயோ, உன்னுடைய மலர் பாதங்களை, மென்மையான பாதங்களை என்னோட தலைமையில வைக்க மாட்டியான்னு. இவர் வைக்க மாட்டியான்னு கேட்கிறார். அபிராமி பட்டர் வச்சாயன்னு சொல்றார். ஆசைக்கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த கங்கை பாசத்தில் அல்லப்படர் இருந்தேனே, என் பாதம் என்னும் வாசக்கவன் தலைமையில் வலிய வைத்து என்னை ஆண்டு கொண்ட நேசத்தை என்று சொல்வேன். நீயே என்னை ஆட்கொள்ளணும்னு உன்னுடைய பாதங்களை என் தலைமையில வச்சு அந்த யமனுடைய பயத்தை நீ அறவே போக்கி விட்டாயே. இந்த இதை நான் என்னன்னு சொல்றது உன்னுடைய அருளை அப்படின்னு சொல்ற. ஒருவேளை வந்துட்டா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு பகவான் கேட்கிறார். அவருக்கு பதில் சொல்றார், வைத்திடும் காலை பிடித்து கண்ணில் மார்பில் வைத்து அணைத்து கொண்டு கையால் வளைத்து கட்டி சித்தமிசை புக இருத்தி பிடித்து கொண்டு தியக்கமர இன்ப சுகம் சேர்வது என்றோ. எதுக்கா உன்னை வான்னு கூப்பிடுறேனா? உங்ககிட்ட ஏதாவது அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்கா? அதுக்கெல்லாம் இல்லப்பா. நீ என் தலை மேல வைக்கக்கூடிய காலை நான் கெட்டியமா பிடிச்சுண்டு என் கண்ணுல ஒத்திண்டு மார்பில் வச்சு அணைச்சுண்டு கைகளால் அப்படியே கட்டி தழுவி அப்படி என்னுடைய மனதுக்குள்ள உன்னுடைய கால்களை, பாதங்களை, தாமரை மலர் பாதங்களை இரித்து அப்படி ஆணுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்து இனிமேல் எங்கேயும் போகாத வண்ணமாக என்ன மனசுக்குள்ளேயே வச்சிருந்து எந்த விதமான மயக்கமும் இல்லாத, வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத, அப்படிப்பட்ட ஒரு ஒப்புயர்வு இல்லாத ஒரு அந்த இன்ப சுகம் இருக்க, அதை அடையணுன்றதுக்காக தான் நான் கேட்கிறேன், நீ ஏன் வரமாட்டேங்கிற அப்படின்னு அவரு கேட்கிறார். இப்படி கேட்டு அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு சென்றவன் தான் நம்ம வணிகனான தனஞ்சயன். நம்ம பார்த்துட்டு இருக்க மூலிய 3வது திருவிளையாடல்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த வணிகனான தனஞ்சயனும் இப்படிதான் போனவன் வாணிபம் செய்து விட்டு வர வழியில காட்டுக்குள்ள வழியா கதம்பவனத்து வழியா வரும்போது அங்க அந்த மண்டபத்தையும் தங்கமயமாக ஒளிரக்கூடிய அந்த மண்டபத்தையும், அன்னைக்கு சோமவாரங்கிறதுனால தேவர்கள்லாம் அந்த மண்டபத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த சிவபிரானை அர்ச்சனை செய்வதையும் பார்த்துட்டு இவனும் தான் கொண்டு அந்த பொருள்கள்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு இவனும் ஒரு ஓரமா தியானம் பண்ணா. அப்படியே இருந்தது. அடுத்த நாள் காத்தால வெடிஞ்சுடுத்து, கண்ணை திறந்து பார்த்தா அவளையும் காணும், பகலும் வந்துடுத்து, இருட்டும் போயிடுத்து, இவனுடைய பாப்ப வினைகள் எல்லாமே போயிடுத்து. சரி, அவர்கிட்ட விடை பெற்று கொண்டு, அப்பா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப அருமையான நாள்,
உன்னை தரிசனம் பண்ணதோடு இல்லாத உனக்கு பூஜை செய்யக்கூடிய அந்த வானவர்களையும் பார்க்கும்படியான பாக்கியம் கிடைச்சது. பார்த்ததோடு இல்லாத நான் கொண்டு வந்த பொருள்களை எல்லாம் அவர்கள் மூலமாக உனக்கு சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து பூஜை செய்து வழிபட்டு இப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்த எனக்கு நீ அருள் பண்ணிருக்காங்க நினைச்சு அப்படியே பூரிச்சு போறேன். நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சந்தோஷத்தோடய விடை பெற்று கொண்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனோன்னா அவன் என்ன அப்படியே இருக்கல. சரி, இத முதல்ல போய் ராஜா கிட்ட சொல்லணும். ஏன்னா காட்டுக்குள்ள இந்த சுவாமி உட்கார்ந்துட்டு இருக்கார். பக்கத்துல அருமையான ஒரு சுனை ஒண்ணு இருக்கு, பொற்றாமரை குளம் ஒண்ணு இருக்கு. இத ராஜா கிட்ட சொல்லி இத ஒரு பெரிய நகரமா மாத்தினா என்ன, இந்த காட்டையே நகரமா மாத்தினா என்னன்னு ஒரு நல்லெண்ணம் தோன்றது. ஏன்னா ஒரு நகரமா மாறிட்டோன்னா எல்லாருக்கும் அங்க இருக்கக்கூடிய சோமசுந்தர பெருமாள் தெரியுவார், அந்த பொற்றாமரை குளம் தெரியும். எல்லா பக்தர்களும் அதுல நீராடி அந்த சுவாமியை வழிபட்டு பூஜை செய்து செல்வார்கள். எப்படி தேவர்கள் எல்லாம் சோமவாரத்தை பூஜை பண்றாலோ அந்த பாக்கியம் மற்ற மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட என்ன பண்றாம நேர போய் இந்த ராஜா கிட்டே, பாண்டிய ராஜா குலசேகர பாண்டியன் கிட்ட போய் இதெல்லாம் சொல்றப்பா, நான் இந்த மாதிரி நேற்று ராத்திரிக்கு வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வரச்ச இருட்டி போயிடுத்து. நான் அந்த காட்டு வழியா கதம்பவனத்து வழியா வரும்போது இந்த மாதிரியான ஒரு காட்சியை நான் பார்த்தேன். பிறஞ்சு வியாபாரம் செஞ்சு திரும்பி நான் வரும்போது அந்த வெப்பத்தை தரக்கூடிய உஷ்ணமான அந்த சூரியனானவன் மேற்கு திசையை அடைந்து அவன் மலை வாயில் விழுவதையும், அப்ப அந்த இரவு முடிந்து விட்டது. என்னோட பிறப்புல அதனுடைய ஒரு முடிவு என்னவா இருக்கும், பிறப்புல உன்னை பார்க்க வேண்டும், உன்னை அடைய வேண்டும் அப்படின்னு பகவான் வைத்த ஆசை இருக்க, அதனுடைய முடிவாக நான் அந்த கடவுளை பார்க்கும்படியான பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இருள போகக்கூடிய சூரிய மண்டலம் போல அப்படி ஒளியோடு திகழக்கூடிய அந்த மண்டபத்தையும் இந்திரனால் அமைக்கப்பட்ட விமானத்தையும் பார்த்தேன். அந்த விமானத்தின் கீழே இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனியும் பார்த்தேன் அப்படின்னு ராஜா கிட்ட இவன் சொல்றான். வல்லை வாணிகம் செய்து நான் வரு வழி, இந்த வல்லை வாணிபம் செய்து ரொம்ப வேகமா நல்ல வியாபாரத்தை எல்லாம் முடிச்சு கொண்டு சீக்கிரமாவே அன்னைக்கு செய்து நான் திரும்பி வரும்போது அப்போ மேலை கல் அடைந்தது. யாரு? அந்த சூரியனானவன் வெங்கதிர், அந்த வெம்மையான கதிரையுடைய அந்த சூரியனானவன் மேற்கு திசையில் உள்ள அந்த மலையை அடைந்தது. கல் அடைந்ததுன்னா கல்லுன்னு மலை, பெரிய கல் மலையை அடைந்தது. அப்போ கதிர் அடையும் போது கங்குலும் பிறப்பும் எல்லை காணிய கண்டன. என்னுடைய பிறப்பின் பயனும், கங்குல்னா இரவு, அந்த இரவும் முடியக்கூடிய நேரம், என்னுடைய பிறப்பின் முடிவும் இரவனுடைய முடிவும் காணும்படியாக. அப்ப சூரியனும் மறைஞ்சாச்சு, இருட்டு இருந்தது, சூரியன் மறைஞ்சோன்னு இருட்டு வந்தது. கடைசியில இருட்டும் மறையிற அளவுக்கு தேவர்கள் பூஜை பண்ணதெல்லாம் பாக்குறான் இல்லையா. அது முடிஞ்ச உடனே இரவும் போயிடுத்து. சூரிய மண்டலம் போல ஒளியோடு இருக்கக்கூடிய விமானம், அந்த விமானத்தை எல்லையை காணிய கண்டனன் இரவி மண்டலம் போல், இரவின சூரியனுடைய மண்டலம் போல ஒளிரக்கூடிய அடுஞ்சுடர் விமானமும் சிவகுரியும். அங்கே கீழே அந்த விமானத்தின் கீழே அந்த சிவலிங்கத்தை கண்டேன். நான் அழகான ஒரு சிவலிங்கத்தை கண்டேன். எப்படின்னா எல்லா துன்பங்களையும் நீக்கக்கூடிய, இருட்டை போக்கக்கூடிய, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாயங்கக்கூடிய இருட்டையும், அந்த இரவு பகல்ல இருக்கக்கூடிய அந்த இருட்டையும் போக்கக்கூடிய, அந்த சூரியனுக்கு ஒப்பாக விளங்கக்கூடிய ஒப்பிலா பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த விமானத்தையும் நான் பார்த்தேன். அந்த விமானத்தின் கீழே சிவகுரியம் கண்டனம். சிவகுரியம்னா என்ன? சிவனுடைய அடையாளம்னா சிவலிங்கத்தையும் அங்கே பார்த்தேன். வல்லைன்னு விரைந்து, மேலைக்கல்ல மேற்கு மலை, மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம சொல்ற வெஸ்டர்ன் காட்ஸ் சொல்றோமே அதுதான். கங்குல்னா இரவு, பகல், பகலை தொடர்ந்து இரவு, இரவை தொடர்ந்து பகல், துன்பத்தை தொடர்ந்து இன்பம், இன்பத்தை தொடர்ந்து துன்பம். இப்படிதான் மாறி மாறி துவந்தம் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கு இல்லையா. நாணயம் நேர்மைன்னு அதுக்கு நேர எதிர்பார்த்தமா இருக்கக்கூடிய கெடுதல்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள், நல்வினை தீவினை, இப்படி ஒன்னொன்னுக்கும் எதிர்மறையாக இருக்கக்கூடிய சேர்ந்ததுனால்தான் துவந்தம் சொல்றோம். எப்பவுமே துவைத்தம் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அதுல இருந்து ஒன்னே ஒண்ணு அப்படின்ற நிலைக்கு நம்ம போக முடியும். ஒன்னே ஒண்ணுதான் இருந்ததுன்னு சொன்னாக்க அதை பத்தி கவலையப்பட வேண்டாமே.
இருக்குங்கிறத எதுவும் ப்ரூவ் பண்ண, இருக்குங்கிறது தான் ப்ரூவ் பண்ணணும், இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டாம் இல்லையா? நமக்கு துன்பமே இல்லை, அதை எப்படி ப்ரூவ் பண்றது? இன்பம் இருக்குன்னா அதை ப்ரூவ் பண்ணணும். எப்படி நீ சந்தோஷமா இருக்க? இதெல்லாம் இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன், இதெல்லாம் கேட்டேன் கிடைச்சது, சந்தோஷமா இருக்கேன். துன்பமே இல்லைன்னா அந்த எவரோ ஒருத்தர் நம்ம அடைஞ்ச துன்பத்தையே அவனும் அடைஞ்சிருக்கணும், நமக்கும் போயிருக்கணும், அவனுக்கும் போயிருக்கணும். அப்பதான் அந்த துன்பம் என்ன அவனுக்கு தெரியும். இதை அவனா உணர்ந்தே தவிர நம்மளாக உணர்த்த முடியாது இல்லையா? அப்படி இங்க இரவு அத ஒரு துன்பத்துக்கு சமமாக அவர் எடுத்துக்கிறார். எல்லாம் போயிடுத்து, சிவலிங்க திருமேனியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே மாவலம்பு தார் மணி முடி கடவுளர் வந்த தேவனை இரவெல்லாம் அர்ச்சனை செய்து போவதாயினார் யானும் அப்பொன்னிடும் கோயில் மேவு ஈசனை விடுகொடு மீண்டன வென்றான். அடுத்த பாடல்ல வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் விட்டு சூழக்கூடிய தேனை உடைய மலர்களை மாலையாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் அங்க வந்தாளாம். அவள் எப்படி வந்தான்னா வாடாத மலர்களை எல்லாம் அவ தலையில சூடின்னு இருக்கா, மணி மகுடத்துக்கு மேல சூடின்னு இருக்காளாம் தேவர்கள்லாம். அவ கண் அமைக்காது, கால் பூமியில் பாவாது, அவர்கள் போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மாலையானது வாடாது. இப்படி பல இதெல்லாம் சொல்ற. தேவர்களுக்கு நமக்கும் அவ்வளவு வித்தியாசம். அவள் நமக்கெல்லாம் 6 அறிவு தான், அவளுக்கு 7வது அறிவு. அவள் நமக்கெல்லாம் நேற்று நடந்தது வரைக்கும் தான் தெரியும், இன்னைக்கு நடக்கிறது வரைக்கும் தான் தெரியும், அடுத்த நிமிஷம் நடக்க போகுது நமக்கு தெரியாது. ஆனா தேவர்களுக்கு நடந்ததும் தெரியும், நடப்பதும் தெரியும், நடக்க போவதும் தெரியும். அப்படின்றக்கூடிய நமக்கு அவளுக்கு உள்ள ஒரு வித்தியாசம். இதுவே உயர்ந்த ஒரு பிறவி அப்படின்னு சொல்லணும்னா தேவர்கள் அப்படிங்கிறார். தேவர்களா இருந்தாலுமே மீண்டும் திருப்பி இங்க பூலோகத்துக்கு தான் உழலணும் அப்படிங்கிறது தான் விதி, காலச்சக்கரத்தினுடைய விதி இல்லையா? இங்க இந்த வண்டுகள்லாம் ரீங்காரம் விட்டு ஒலிக்கின்றன. ஏன்னா இந்த தேனை பருவதற்காக சுற்றி சுற்றி வருகிறது. இந்த தேவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த மணிமுடியின் மேலே இந்த மலர்களை எல்லாம் சூடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை சுத்தி சுத்தி வருது. அப்பேற்பட்ட தேவர்கள்லாம் தங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய, எப்படி தலைவன்னா இந்த பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து எழுந்த ஆலகால விஷத்தையே தானே உண்டு தன்னுடைய கண்டத்திலே நிறுத்தி தங்கள் அத்தனை பேருடைய உயிரையும் காத்தவன் இல்லையா? அதனால தங்களுக்கெல்லாம் தலைவன். யார் நமக்கு ஒரு நல்லதை செய்கிறார்களோ, நல்ல வழியில் இட்டு செல்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம வழக்கமா தலைவன் அப்படின்னு சொல்லி, லீடர் இஸ் ஒன் ஹூ லீட்ஸ் எவரிபடி டுவர்ட்ஸ் குட் கோல் இல்லையா? அதனால இவரை தலைவனாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். யாரை தலைவனாக கொண்டிருக்கிறார்கள்? சோமசுந்தர கடவுளர் இவர் தனக்கு தலைவனாக கொண்டு இரவு முழுவதும் என்ன பண்ணா, அவெல்லாம் அர்ச்சனை பண்ணா, பூஜை பண்ணா, அவனுக்கு வழிபாடெல்லாம் பண்ணா. நானும் என்கிட்ட நான் கொண்டு வந்த அந்த பொருள்களை எல்லாம் அவ கிட்ட கொடுத்தேன். அந்த பொன்னாலாகிய நீண்ட விமானத்துல இருக்கக்கூடிய அந்த இறைவன் முன்னாடி நின்று நானும் தியானம் செய்துவிட்டு இரவு முடிந்த உடனே அவர்களும் மறைந்து விட்டார்கள். நானும் அங்கிருந்து விடைபெற்று கொண்டு கிளம்பி திரும்பி மணவூர் வந்து விட்டேன் அப்படிங்கிறதா இந்த விற்த்தாந்தத்தை அப்படி சுருக்கமாக சொல்லதான். மாவலம்பு தார்மணி, மான வண்டுகள் எல்லாம் அலம்பு தார், அளவுன்னு அது சுத்தி சுத்தி இந்த பூவை கிளறுது, அதுல இருக்கக்கூடிய தேனை பருவதற்காக. அப்படிப்பட்ட தார் மார்பன மாலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படின்னு சொல்ல, தார் மார்ப வலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடு வேலவனே அப்படின்னு கந்தர் அனுபூதியில சொல்லுவார் அருணகிரிநாதர். முருகன் அப்படி அழகான ஒரு வாசனையோடு கூடிய மாலை அணிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். இங்க தார் மணி, அந்த பூ மாலையெல்லாம் தன்னுடைய மணிமுடியின் மீது சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்லாம் கடவுளர், அவர்கள் கடவுளுக்கு சமானம். நமக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருக்க அவர்கள்லாம். அங்கேருந்து முயற்சி பண்ணா டக்குன்னு அங்க போயிடலாம், கைலாசத்துக்கு வேணாலும் போயிடலாம், வைகுண்டத்துக்கு வேணாலும் போயிடலாம், நம்மள மாதிரி திருப்பி வர வேண்டாம். பட் அவ எப்படி புண்ணியமே பண்ணிருக்காளா பாவமே பண்ணிருக்காளா கலந்து பண்ணிருக்காளான்றது பொறுத்துதான் இருக்கு அடுத்தது என்ன அடைய போறான்னு. ஆனா இப்போதைக்கு அவர்கள்லாம் கடவுளுக்கு சமமாக சாரூபியம் அடைஞ்சு அங்க தேவலோகத்துல இருக்கா. அவ என்ன பண்றா, தேவனை தேவாதி தேவனாக தங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை இரவெல்லாம் அர்ச்சனை செய்து ராத்திரி முழுக்க அர்ச்சனை பண்ணாலும். வெடிய அப்படின்னு சொல்லல, சிவராத்திரி அன்னைக்கு வெடிய நம்ம அத்தனை கால பூஜை அபிஷேகங்கள்லாம்
இதை பார்க்கறதுக்காக எத்தனை சிவன் கோயிலுக்கு போய் எத்தனை ஜாமத்து நடக்கூடிய அபிஷேகத்தை பார்க்கணும் சில பேர் வரிஞ்சு கட்டின கிளம்பி ராத்திரிலாம் போயிட்டு வருவாங்க இல்லையா. அது மாதிரி இங்க ஒரே இடத்துல அத்தனை தேவர்களும் வந்து அந்த சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து அபிஷேகங்கள்லாம் செய்து போவதாயினார். அவெல்லாம் கிளம்பிட்டான். அது முடிஞ்சுட்டு பகல் வந்துட்டு பகல வர ஆரம்பிக்கிறது சூரியோதயத்துக்கு முன்னாடியே உதயாத்பூர்வம் கிளம்பிடுறாவாடலாம். கிளம்பி அவளுடைய வாகனத்தை செஞ்சு போயிடுறா. அப்ப நான் என்ன பண்ணேன், நானும் பொன்னெடும் கோயில் பொன் போன்று தங்கத்தினால் செய்தது போல் மின்னக்கூடிய அந்த பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த நீண்ட விமானம், அந்த கோவில்னா அந்த தேவாதி தேவன் வீற்றிருக்கக்கூடிய அந்த மண்டபத்திலிருந்து மேவும் ஈசனை அந்த ஈஸ்வரன் கிட்ட மகாதேவன் கிட்ட அந்த பரமேஸ்வரன் கிட்ட விடை பெற்று கொண்டு விடை கொடுல இன் அங்க வந்து லோகம் விடை கொண்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு மீண்டானன் என்றான். நான் அங்கிருந்து வந்துட்டேன். இந்த செய்தியை நேரம் நான் வீட்டுக்கு கூட போல. மன்னரே, பாண்டிய அரசரே, குலசேகர பாண்டியனே, உன்கிட்ட இதை சொல்லிட்டு போகணும்னு ஆவலோட நான் முதல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல. வண்டு அலம்புன ரீங்காரம் விட்டு கொண்டு அந்த பூவை சுற்றி வந்து கிளறது. தார் அப்படின்னு சொன்னா மாலை, தார் மார்ப அப்படின்னு மாலை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மார்பை உடையவன். கடவுளர் அப்படின்னா இங்க தேவர்கள், தேவதேவனை தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்கக்கூடிய மகாதேவனை. மேவும்னா விளங்கக்கூடிய, கடவுர் மேவும், தணிகை மேவும்னா தணிகையில் இருக்கக்கூடிய, திருக்கடவுரில் விளங்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சரி, அப்புறம் என்ன பண்றான் அப்படின்னாக்க இதெல்லாம் கேட்டுட்டான். இந்த கேட்ட உடனே அந்த சோமசுந்தர பாண்டியனுக்கு உடனே அப்படி ஒரு உணர்ச்சி அப்படி பொங்கறது, உடம்பெல்லாம் அப்படி சிலிர்க்கிறது. ஆஹா, இப்பேற்பட்ட ஒரு தரிசனமானது இந்த வணிகனுக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு அதை நினைச்சு அப்படியே சந்தோஷப்படுறான். அதோட மேல 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 அந்த சிவன் கிட்ட இந்த வணிகன் சொல்ல இவனுக்கும் பக்தி ஜாஸ்தியாருது, அன்பு மேலிடுறது. ஆஹா, நாமளும் போய் அந்த பரமேஸ்வரனை பார்க்கணும், நாமும் போய் வழிபடணும், நம்மால் ஆனதை நாமும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு தோன்றது. அவன் எப்பேற்பட்ட ராஜா தெரியுமோ, கடல் முழுக்க சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த பாண்டிய நாட்டை ஆளக்கூடியவனான குலசேகர பாண்டியன். இப்ப இப்படி எடுத்துக்கலாம். மேற்க வந்து அரபிக்கடல், அப்ப அதுக்கு என்ன பேர் தெரியல நமக்கு. தெற்க வந்து இந்து மகாசமுத்திரம், கிழக்க வந்து வங்காள விரிகுடா கடல். பாண்டிய நாடு, தமிழ்நாடு, திராவிட நாடு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வந்து வட எல்லையா இருந்து திருவேங்கடம் அப்படின்னு சொல்றான். திருவேங்கடம், விந்தியமலை, இன்னும் ஒரு விதமா சொல்றான். இந்த பாண்டிய ராஜாவுடைய அரசாட்சி எவ்வளவு தூரம் அவருக்கு பரவி இருந்ததோ அதை வச்சுன்னு கணக்கு பண்ணி ஒரு ராஜா ஒரு விதமான ஒரு எல்லைகளை பாண்டிய மன்னர்கள் வகுத்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு பராக்கிரமத்தோடு நாட்டை விரிவாக்கம் செய்தார்களோ அதுக்கு தகுந்தபடி அவருடைய நாடுகள் இருந்தது. இப்படி கடல் சூழ்ந்த நாட்டை, திராவிட நாட்டை ஆண்டு கொண்டிருந்த, பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த குலசேகர பாண்டியன் மன்னன் அவன் என்ன பண்ணான்னா தன்னுடைய தலை மேல வச்சிருந்தான. என்ன வச்சிருந்தான்னா தன்னுடைய 2 கைகளையும் குவித்து தலை மேல வச்சுட்டு இருந்த இடத்துல இருந்தே ஒரு நமஸ்காரம்னா அது மாத்திரம் பண்ணல. என்ன பண்ணா 3 கண்களோடு கூடிய எம்பெருமானான சோமசுந்தர கடவுள் இருக்காரு, அவருடைய திருவடிகளையும் மானசீகமாக தன்னுடைய தலை மேல வச்சு கொண்டான். மனசுக்குள்ள அப்படி அன்பு அப்படியே வந்து பொங்கி எழறது. அப்படி இந்த அன்பு பொங்கி எழும்போது அப்படி ஒரு புலகாங்கிதம் அடைந்து அந்த இறைவனை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் மேலோங்குவதை தானும் அனுபவித்தான், கண்டான். இந்த அதிசயம் இது அவனுக்கு அதிர்ஷ்டம் தான். இன்னும் போய் பார்க்கல சோமசுந்தர கடவுளை, இன்னும் அவன் போய் பார்க்கல. இந்த வணிகன் சொன்னதை வைத்து கொண்டுதான் இவன் வந்து இந்த மனசார நினைச்ச இந்த சுவாமியை இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு அவன் வந்து தன் கையை கூப்பி தலைமையில் வைத்து கொண்டு அந்த இறைவனை வழிபடுவது அன்போடு அந்த அதிசயத்தை அனுபவித்தான். அந்த சமயத்துல சூரியனும் மறைந்து விட்டான். மறுநாள் காத்தால தானே வந்தார் அந்த வணிகன். வந்துட்டு இவருக்கு சொல்லி கதையெல்லாம் முடியெல்லாம் உடனே இவருக்கு வந்து சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுச்சு. இதையே நினைச்சு அப்படியே உருகிறான், அமைச்சர்களோட பேசுறான். ஒருத்தரோட என்ன பண்ணலாம்னு யோசனை பண்றான். இந்த யோசனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன நடக்கிறது, மேல இந்த பாடல் முதல் பாடல் இருக்கக்கூடிய கடினமான பதங்களை பார்த்துட்டு மேல மூணும்னு மேல மேல வளரக்கூடிய
ஒரு இடத்துல கூட ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரை உண்டு அந்தகன் பால் மீளுகைக்கு உந்தன் மிழியின் கடையுண்டு மேலிவற்றின் மூலிகைக்கு என் குறையே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ற அபிராம் பட்டர். மேல மேல வளரக்கூடிய என்னுடைய கஷ்டங்கள் தீவினைகள் அதெல்லாம் வந்து என்னோட குறையை தவிர உன் குறையே இல்லம்மா அப்படின்னு சொல்றாரு. என் குறையை தவிர உன்னுடைய குறையே இல்ல, உன்னை நான் தப்பே சொல்ல மாட்டேன், என்னுடைய விதி பயன்பார். அதான் இங்க மூணும்னா மேல மேல வளரக்கூடிய அஞ்சலி கரங்கள், பெருமான் தாரும் அஞ்சலி கரங்களும் தலையில் வைத்து உள்ளம் நீடும் அன்பும் அற்புதமே நிரம்ப நீர் ஞாலம் ஆளும் மன்னவன் இருந்தனன் போயினான் அருக்கன். பாடலுக்கு பதம் பார்க்கல இல்லையா? மூடும் அன்பினான் மேல மேல வளர்ந்து கொண்டே போகக்கூடிய மொழிந்திட அன்பினான் மொழிந்திட முக்கண் எம்பெருமான். இந்த வணிகன் சொல்ல சொல்ல அதனால சந்தோஷமும் உளப்பெருக்கும் அடைந்த அந்த அரசனானவன் மூன்று கண்களையுடைய அந்த எம்பெருமானுடைய தாரும் அஞ்சலி கரங்களும் அவனுடைய தாளையும் திருவடிகளையும் தன்னுடைய அஞ்சலி செய்து கொண்டிருக்கூடிய இரு கரங்களையும் கூப்பி தலைமையில வைத்துக் கொண்டிருப்பதாக உள்ளம் நீடும் அன்பும் தன்னுடைய மனதுக்குள்ளே பெருகி கொண்டிருக்கூடிய ஆனந்தத்தையும் பக்தியையும் அற்புதமே நிரம்ப அது ஒரு பெரிய அதிசயமாகவே கண்டு நீர் ஞாலம் ஆளும் மன்னவன், இந்த உலகெல்லாம் நீரால் சூழப்பட்டிருக்கூடிய அந்த உலகத்தை அந்த பாண்டிய நாட்டை ஆளுகின்ற மன்னவனான பாண்டிய மன்னனானவன் இருந்தனன். அவன் அப்படி இப்படி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில பரவசத்தோட இருந்தான். ஓயினன் அருக்கன், அருக்கன்னா சூரியன், அர்க்க சூரியன் பார்த்தோம் இல்லையா? அருக்கன்னா தமிழ்ல அப்படியே எடுத்துட்டு இருக்கா, கொஞ்சம் ஸ்லைட்டா மாத்தி அது தமிழாக பண்ணிட்டு இருக்காவா. அருக்கன் போயினன்னா போயிட்டான், சூரியனும் மறைந்து விட்டான் அப்படின்னா. நீர்னா கடல், ஞாலம் அப்படின்னா உலகம், அருக்கன்னா சூரியன். இப்போ அவனுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு தோன்றது. அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது ராத்திரி வந்துடுத்து இவன் போய் படுத்துடுறான். படுத்துட்டோடனே அப்ப வந்து அவனுக்கு கனவுல சுவாமி வரார். அவர் எத்தனையோ அவதாரங்கள் பண்ணிருக்கார், சித்தர்களாகவும் வருவார். அப்படி சித்தர்களாக வரக்கூடியவர் இவன் இந்த வணிகன் மூலமாகவும் வந்து சொன்னதையும் அவன் வந்து ஒரு தெய்வ செயலாக நினைக்கிறான். இப்ப வந்து இறைவன் என்ன பண்ண ஒரு சித்தராக இந்த பாண்டியனோட கனவுலயும் வந்துடுறார். கனவுலயே போய் எதை வணிகன் சொன்னதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இந்த வினைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அனுபவிக்கின்ற போது அவைகள் ஒரு முடிவுக்கு வர நேரத்துல அப்ப பகவான் என்ன பண்ணுவாராம், இவனுக்கு வந்து ஒரு கர்வம்னு ஒண்ணு இருக்கும், ஒரு ஆணவம்னு, அதையும் போக்கடிக்கிறதுக்காக வந்து எல்லா வினைகளையும் நல்வினை தீவினைகளை எல்லாம் விரட்டி இவனுடைய கர்வத்தை ஒழித்து தான் தனதுங்கிற எண்ணங்களை எல்லாம் ஒழித்து தன்னுடைய திருவடி மலர்களை அவனுடைய அந்த பக்தனுடைய அடியாருடைய தலை மீது சூட்டி வேதங்கள் கூட அறிய முடியாது இருக்கக்கூடிய தன்னுடைய உண்மையான வடிவத்தை அந்த அடியார்களுக்கெல்லாம் காட்டி அருள் பண்ணக்கூடிய அந்த இறைவனான சோமசுந்தர கடவுள் இன்று இரவு என்ன பண்ணான்னு அந்த பாண்டிய ராஜா தூங்கும் போது அவருடைய கனவுல ஒரு சித்தர் வடிவிலே வந்தார். அப்படி வந்து என்ன சொல்றார் அப்படி அடுத்து சொல்ல போறார். இந்த பாடல இதுதான். அந்த பகவானானவன் என்ன பண்றான்னா இருவனைகளையும் ஒழிக்கக்கூடியவன் அந்த பகவான். தன்னுடைய அடியார்கள் சரணடைந்த அடியார்களுக்காக அவளுடைய இரு விதைகள் நல்வினை தீவினை எல்லாத்தையும் என்ன எதுவுமே இல்லாத காலியா இருந்தா தான் நம்ம மேல போக முடியும். இதுல ஏதாவது ஒண்ணுதான் திருப்பி திருப்பி பூலோகத்துல வந்து அதை தான் அனுபவிக்கணும் சுத்தி சுத்தி. அதனால நம்ம எப்போ எல்லா நல்வினை தீவினைகளையும் ஒழித்து விட்டு நிஷ்காமிய பக்தி செய்து அதனால இறைவனுக்கு ஒரு அன்பை நம் மீது ஏற்படும்படியாக செய்யும் போது அவன் என்ன பண்றான்னா நான் தான் பண்ணேன் என்னை விட்டா யாரு அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாத அளவுக்கு அவளை பண்ணி அந்த அகங்காரத்தையும் மமகாரத்தையும் கூட ஒழித்து விட்டு என்ன பண்றான் தன்னுடைய திருவடிகளை அந்த சுத்த மனசாக இருக்கக்கூடிய அந்த அடியாரோட தலைமையத வச்சு ஆட்கொள்றான். இது வந்து எப்பேற்பட்டவன் இவன் வந்து வேதங்களால் கூட அறிய முடியாதவன். வேதங்கள் கூட இன்னும் அடிமுடி காணாததாக இருக்கிறது. வேத நாயகனாக சொல்லப்படுகின்ற பிரம்மாவாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆதி முதல்வனாக சொல்லக்கூடிய
அந்த மகாவிஷ்ணுவாலையும் அறியப்பட முடியாத அந்த திருவடிகளை எல்லாம் தன்னுடைய அடியார்கள் தலை மீது வைத்து அருள் புரிகின்றான். அப்படிப்பட்ட இறைவனானவன் இப்போது அந்த பாண்டிய மன்னனுடைய கனவிலே தோன்றுகிறார்ங்கிறது இந்த பாடல் 487 பாடல்ல. ஈட்டுவார் வினை ஒத்த போது இருள் மலம் கருக வாட்டுவார் அவர் சென்னி மேல் மலரடி கமலம் சூட்டுவார். ஈட்டுவார், அதாவது நாமளே நம்முடைய வினை பயனைகளை எல்லாம் சம்பாதிச்சுக்கிறோம். நம்ம நல்லது பண்ணா நல்ல வினை வருது, தீவினை பண்ணா தீவினை, அதோட பாபங்கள் வருது. அது நன்மையோ தீமையோ எப்படி வருதுன்னா நம்முடைய செயல்களாலதான் வருது. அப்படி ஈட்டுவார், அதையெல்லாம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த அடியார்கள் அவருடைய ஒத்த போது அந்த வினைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அழிக்கும்படியான நிலைக்கு வரும்போது, அழியும் போது இருள் மலம் கருக, இருள் மலம் கருகன்னு அந்த இருட்டு என்று சொல்லக்கூடிய காரிருளுக்கு சமமாக இருக்கக்கூடிய தீவினைகள் எல்லாம் அழிந்து போக, அவையெல்லாம் கருகி அழிந்த போது வாட்டுவார், அதெல்லாம் அழியும்படியாக செய்வார் அந்த இறைவனானவர். அப்படி செஞ்சு விட்டு அவர் சென்னி மேல் மலரடி கமலம் சூட்டுவார். அந்த அடியாருடைய இப்ப நிர்மலமாக இருக்கக்கூடிய நிஷ்கலங்கமாக இருக்கக்கூடிய அந்த அடியாருடைய மனத்திலே வீற்றக்கூடிய அந்த பகவானானவன் வெளியிலும் தோன்றி காட்சி தருவார். காட்சி தந்து தன்னுடைய மலரடி கமலம், தன்னுடைய தாமரை மலர் அடிகளை எல்லாம் சூட்டுவார். அவர்களுடைய தலைமேல் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு தன்னுடைய பாத கமலங்களை மலர்களால் பூஜிக்கப்பட்ட வாசனையோடு கூடிய மலர் பாதங்களை, மலருக்கு ஒப்பான மென்மையான பாதங்களை அந்த அடியார்கள் தலை மீது சூட்டுவார்கள். யார் அது? மறை கடந்த தன் தொல்லுரு விளங்க, மறை கடந்த மறைகளை எல்லாம் தாண்டி வேதங்களால் கூட வர்ணிக்க முடியாது இருக்கக்கூடிய தன்னுடைய அழகான பழமையான ஆதி உருவத்தை அந்த அடியார்கள் விளங்கும் வண்ணம், புரிந்து கொள்ளும் வண்ணம் காட்டுவார். அவர் முன்னாடி காட்சி அளித்து தன்னுடைய பாதங்களை அவருடைய தலைமையில் வைத்து தன்னுடைய உருவத்தை அவர்களுக்கெல்லாம் காட்டி அப்படி அருள் புரியக்கூடிய அந்த பகவானான அந்த பரமேஸ்வரன் இப்போ சித்தராய் தோன்றினார் கனவில். யாருடைய கனவுல? இந்த பாண்டிய ராஜாவான குலசேகரனுடைய கனவுல சித்தர் ரூபத்துல வந்து தோன்றினார். ஒரு சித்தராக வந்தார். சித்தர்கள் அப்படிங்கிறவெல்லாம் என்னன்னா, அதுக்கு அவெல்லாம் தபஸ்திகள், எதை எதிர்பாராது செய்யக்கூடியவர்கள், அஷ்டமா சித்திகளையும் கைவரப்பட்டவர்கள். அவர்கள் ஞானியர்கள். அவ எவ்வளவு நாள் இருக்கணுமோ அந்த பூமியில இருக்கலாம். அவ என்ன பண்ணாலும் தனக்குன்னு எதுவும் பண்ண மாட்டான். யாருக்கு அருள் பண்ணணும்னு பகவான் விதிச்சிருக்கானோ அவளுக்கு இவ ஒரு மெசையா மாதிரி போய் அவளுக்கு அருள் பண்ணுவாள். அவதான் சித்தர்கள். 18 சித்தர்கள் அப்படின்னு கூட சொல்லுவா. கணக்கு சித்தர்கள்னு கூட சொல்லுவா. இங்க சென்னையில கூட ஒரு மாடம்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல 18 சித்தர்களுக்கான ஒரு கோவில் இருக்கிறதா சொல்லுவா. இதுல சேஷாதிரி சுவாமிகளோட ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் வந்து திருமூலரும் ஒரு சித்தர் அப்படின்னு தான் சொல்லுவார். அவர் அங்கிருந்து சிவனுடைய அருகாமையில இருக்கக்கூடிய கணங்களில் ஒருவராக இருப்பவர். அவர் ஒரு சித்த புருஷர். அவர் அப்படிதான் அங்கிருந்து கைலாய மலையிலிருந்து தென்னாட்டை நோக்கி வரும்போதுதான் ஒரு இடையன் வந்து அவன் ஒரு மாடு வந்து அந்த இடையன் திடீர்னு ஏதோ காலவசாட்டம் அந்த மேல் உலகம் போயிடான். அப்ப அவனுடைய உடம்பை சுத்தி அவன் மேய்த்து கொண்டு அந்த மாடுகள் எல்லாம் சுத்தி வந்து அழறது. அப்ப அந்த மாடுகள் எல்லாம் அதோடைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த மூலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்தரானவர் அவனுடைய உடலுக்குள்ள போந்து அந்த மாடுகளை எல்லாம் கொண்டு போய் வீட்டை விட்டுட்டு நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அந்த இடையனோட உடம்பே, அவன் பேர் மூலன்னு பேரு இடையனுக்கு, அந்த உடம்போடய இருந்தாலும் அவனுக்கு மூலர் திருமூலர்னு பேரு சொல்லுவான். அவர் 3000 ஆண்டுகள் தவம் இருந்து ஒரு ஆண்டும் ஒரு பாடல் இயற்றியதாக சொல்வார்கள். அதுதான் திருமந்திரம் அப்படின்னு சொல்லி, அதுதான் சித்தர்கள். இங்கே பகவானே சித்தருடைய ரூபத்துல வந்தான் அப்படின்னு சொல்றார். வடிகள் வேலினாய் கடம்பமா வனத்தினை திருத்த கடிகொள் காடு அகழ்ந்த அணிநகர் காண்க என உணர்த்தி அடிகள் ஏகினார் கௌரியர் ஆண்ட கை கங்குல் விடியும் வேலைகண் விழித்தனன் பரிதியும் விழித்தான். அங்க வந்து சூரியனும்
மறைந்தது, துன்பங்களும் மறைந்தன, இருட்டும் வந்தது. மறுநாள் காத்தால இருட்டும் மறைந்ததுன்னு சொல்றாங்க. அதே வார்த்தையை இங்கேயும் யூஸ் பண்ண போறார். அந்த கனவுல தோன்றின சித்தர் என்ன பண்ணார்னாக்கா, ராஜா வேல் படையை உடையவனா, கூர்மையான வேலையை உடைய படையை உடையவனாக இருக்கக்கூடியான். அவன் அவன்கிட்ட போய் கேட்கிறாரு. என்ன கேட்கறான்னு, பெரிய கதம்ப வனம் ஒண்ணு இருக்கு. அந்த கதம்ப வனத்துக்குள்ள ஒரு சிவலிங்கமும் இருக்கு, அங்க மேல இந்திர விமானமும் இருக்கு. நீ என்ன பண்ண, அந்த கதம்பவன காட்டை திருத்தி அமைத்து அதை ஒரு நகரமாக மாத்து, அழகான ஒரு நகரத்தை நீ அதை செய், அப்படி பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு விடுறார். அப்போ நடுநாயகமாக அந்த சிவனை வைத்து ஒரு கோயிலையும் கட்டி அதை ஊராக மாற்றி அழகு பெற செய்ய வேண்டும் அப்படின்னு அவனுக்கு ஒரு உத்தரவை கொடுத்துட்டு, அந்த பாண்டியன் மரபிலே வந்த ஆண்மை மிக்க, பராக்கிரமம் மிக்க, வலிமை வாய்ந்த குலசேகர மன்னனிடம் சொல்லிவிட்டு அந்த சித்தர் மறைஞ்சு போயிட்டார். இவனும் ராஜா ராத்திரி முடிகிற வரைக்கும் அப்படியே கண் முழிச்சுட்டான். கனவா நனவான்னு தெரியல, டக்குன்னு கண்ணு முழிச்சுடான். சில சமயம் நம்ம கூட சில கனவுகள்லாம் வந்தோடனே பழியன்னு முழிப்பு வந்துடும். விழிப்பு வந்தோடனே நம்ம தேட ஆரம்பிச்சோம், என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், நிஜமா நடந்ததா, இது என்ன படிக்குமா அப்படின்லாம் நம்ம விசாரப்படுற மாதிரி இந்த ராஜாவுக்கு ஒரு நல்ல கனவு. சித்தராக பகவானே சொல்றார், இந்த மாதிரி கதம்ப வனம் இருக்கு, அந்த வனத்தை திருத்தி, அழித்துன்னு இல்லை, திருத்தின மாற்றி அதை ஒரு நகரமாக செய்து நடுநாயகமாக என்னை கோயிலாக கொண்ட ஒரு ஊராக பண்ணி அதை அழகுற செய்து நீ ஆண்டு வருவாயாக. உன்னுடைய மன ஊரிலிருந்து நீ இந்த மதுரையம்பதிக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும்னு சொல்றார். சொல்லிட்டு அவரும் மறைஞ்சு போயிடுறார். சூரியனும் உதயமாயிட்டு, இருட்டும் மறைஞ்சு விட்டது, இரவும் போய்விட்டது. இப்ப சூரியனும் உதயமாயிட்டு. ஆனா ராத்திரி இந்த கனவு கண்ட நேரத்திலிருந்து கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. அவன் அப்படியே முழிச்சுண்ட, எப்படா பகல் வரப்போறது, பகல் வந்தா நாம என்ன செய்ய போறோம், எப்படி மேற்கொண்டு என்ன பண்ணோம், கடவுள் நமக்கு இட்ட ஆணை என்ன அப்படின்ட்டு அதையே நினைச்சு 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 அவன் என்ன பண்றதுன்னு அப்படி பிளான் பண்ணிட்டே இருக்கான். அந்த ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் நம்ம மனசு அப்படியே அலைவாஞ்சுன்னு இருக்கும் இல்லையா. அதுதான் இந்த பாடல் சொல்ற, வடிகொள் வேலினாய், வடிகொள் வேலினாய், கூர்மையான வேல்படையை உடையவனான அரசனே, பாண்டியராஜனே, காடு அகழ்ந்து, காடு அகழ்ந்து அப்படின்னு சொன்னாக்கா காட்டின இரண்டாவது லைன்ல இருக்கு. காட்டை அகழ்ந்துன்னு அழித்து திருத்தி மா கடம்ப வனத்தினை, மான பெரிய மிகப்பெரிய அளவில் சிறந்த கடம்ப வனத்தினை, அந்த கதம்ப வன மரங்கள் நிறைந்த அந்த வனம் இருக்கு, அந்த காடு, இதை அணிநகர் காண்க, திருத்த, அதை நல்லா திருத்தி அந்த வனத்தை நீ திருத்தணும், மாற்றி அமைக்கணும். அமைச்சு கடிகொள், கடிகொள் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பாதுகாப்பை உடையதாக செய்து, கடின வாசனைன்னு சொல்ல, கடிமணம் வாசனை மிகுந்த சொல்லுவா. இங்க கடிகோள்னாக்க காவலோடு கூடிய அழகான நகரமாக, அணிநகர் காண்க, அழகான ஒரு நகராக மாற்றுவாயாக அப்படின்னு உணர்த்தி இந்த சொல்லிவிட்டு இந்த அடிகள் அந்த சித்தரானவர் என்ன பண்ணார்னா ஏகினார். நம்ம சோமசுந்தர கடவுள் தான் சொன்னார். அவர் சொல்லிவிட்டு மறைஞ்சு போயிட்டார். கௌரியர் ஆண்ட கை, கௌரியர் அப்படின்னு சொன்னாக்க பாண்டியர்கள் அப்படின்னு சொல்றார். அவர்கள் மரபிலே உதித்த மிகவும் வீரமான ஆண்மை தன்மை மிக்க அந்த குலசேகர பாண்டியனானவன் கங்குல் விடியும் வேலை கண் விழித்தனன். வேலைன்னா வேலை, கங்குல் விடியும் வேலை, பகல் வரும் வேலையில கண் விழித்தனன். அது வரைக்கும் தூங்காம கண்ணு முழிச்சுட்டே இருக்கான். அப்படி அடுத்தது என்ன பண்ணணும் யோசனையிலேயே தூக்கமே வரல அவனுக்கு. அவனும் முழித்து கொண்டான், முழித்து கொண்டே இருந்தான். பகலும் விழித்தது அப்படின்னா சூரியனும் உதித்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். சூரியன் உதித்தான்ங்கிறத சொல்லும் போது என்ன, இரவும் மறைந்தது, சூரியனும் உதித்தான், பகல் வந்துடுத்து. உடனே இப்ப ராஜா சுறுசுறுப்பா மேல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஆராய போறான். இதுல காடு அகன்ற காட்டினை அழித்து, கடின்னா அழகு, மனம், வாசனை எல்லாம் நிறைய வார்த்தைகள் சொல்லலாம். அடிகள் அப்படின்னா சித்தர் ரூபத்திலே வந்த அந்த சோமசுந்தர கடவுள் அப்படின்னு. கௌரியர் அப்படிங்கிறது பாண்டிய ராஜாக்களுக்கு ஒரு பெயர், கௌரியர். பரிதி சூரியன். ஒரு கூட சூரிய நாராயணர் அப்படின்னு சொல்லி ஒரு கவி இருந்தார். அவர் தன்னுடைய பேர் சூரிய நாராயண சாஸ்திரி என்ன ஒரு பேர்.
அவர் தமிழ் மேல இருக்கக்கூடிய பற்றுனால் தன்னுடைய பேரை பருதிமால் கலைஞர். பருதினா சூரியன், மால்னா நாராயணன், கலைஞர்னா சாஸ்திரி. அதுல பருதிமால் கலைஞர் அப்படின்னு தன் பேரை மாத்தின்றார் அவர் அப்படின்னு சொல்லுவான். இப்ப கனவுல வந்த சுவாமி இருக்காரு, கனவு எல்லாம் வந்துட்டு சித்தரா சொல்லிட்டு போயிட்டார். உடனே ராஜா மூச்சுட்டே தான் இருந்தான். பகல் வந்துடுத்து. அன்றாடம் செய்ய வேண்டிய நித்திய கடன்களை எல்லாம் முடித்து கொண்டு உடனே என்ன பண்ண, ஒரு சபையை கூட்டினான். ராஜா உடனே ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னா ஒரு ஆலோசனை கேட்பான். தன் இஷ்டப்படிலாம் கதாபாரம் பண்ணிட மாட்டான். அவனுக்கு ஒரு மந்திரி சபைகள் இருக்கும். அந்த காலத்து ராஜா அவன் மந்திரி சபையில முனிவர்கள் இருந்தார்கள், ரிஷிகள்லாம் இருந்தார்கள். எப்படி தசரத மகாராஜாவுடைய அரண்மனையில ரிஷிகள்லாம் இருந்தாங்க இல்லையா, மாமுனிவர்கள், வசிஷ்டர் ரிஷி, அப்புறம் ஜாபாலி போன்ற முனிவர்கள், நிறைய பேர் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அறிஞர்கள், எல்லாரும் அமைச்சர்கள் எல்லாரும் இருந்த மாதிரி அந்த சபையை கூட்டினான். மந்திரிகள்லாம் வந்தா. சினத்தை எல்லாம் விட்ட கோபமே வராத முனிவர்கள்லாம் இருந்தார். அவ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு தன்னுடைய கனவுல என்ன பார்த்தானோ அது எல்லாத்தையும் சொல்றான். இந்த மாதிரி நான் முதல் நாள் ஒரு வணிகன் எனக்கு அந்த கதையெல்லாம் சொன்னான். அவன் காட்டு வழியா வரும்போது அங்க ஒரு இந்திர விமானத்தை பார்த்தான். அதுக்கு சோமசுந்தர கடவுள் இருந்தார். அவளுக்கு தேவர்கள்லாம் அன்னைக்கு சோமவார இரவுனால அவள்லாம் பூஜை பண்ணா. இந்த வணிகனுக்கு அது எல்லாம் தெரிஞ்சுது. இவனும் ஒரு ஓரத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணான். மறுநாள் காத்தால அவள்லாம் மறைஞ்சு போகவே இவனும் அங்கிருந்து கிளம்பி நேர எங்கிட்ட பார்த்ததை எல்லாம் சொன்னான். அந்த அடர்ந்த காட்டை அதை திருத்தி நகரமாக மாற்ற வேண்டும்னு அந்த எங்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சான் அந்த வணிகன். அதே விண்ணப்பத்தை இரவுல என்னுடைய கனவுல சோமசுந்தர கடவுளே ஒரு சித்தராக ஏ பாண்டிய மன்னனே, நீ இந்த கதம்பமா வனத்தை அழித்து திருத்தி மாற்றி ஒரு அழகான நகரமாக செய்து அதை நான்மாட கூடலாக மாற்றி என்னையும் அங்க நடுநாயகமாக வைத்து நீ அதை ஒரு அழகு பெற்ற ஒரு நகராக செய்து நீ அங்கிருந்து கொண்டு அதை தலைநகராக கொண்டு நீ உன்னுடைய பாண்டிய நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படிங்கறத அவன் சொல்லி ராத்திரி கண்ட கனவையும் இவளோட சொல்லி பகிர்ந்து கொண்டு அவளோட டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்றது மேற்கொண்டுன்னு அவளுடைய ஒரு இதை கேட்கணும் இல்லையா, அவளுடைய அறிவுரை கேட்டு அதுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உரையாடி அதுக்கப்புறம் என்ன பண்றான், அங்கிருந்து புறப்பட்டு சரி அடுத்த வேலையை கவனிப்போம், அந்த இடம் எங்க இருக்குன்னு முதல்ல பார்ப்போம், அது எப்படி இருக்கு, அதை திருத்தறதுக்கு என்னென்ன வழி இதெல்லாம் ஆராயணுமோன்னு அமைச்சர்கள் புடைசூட இவன் அங்கிருந்து கிளம்பிடுறான்னு இந்த பாட்டுல சொல்றார். கனவிற் தீர்ந்தவன் நியதியின் கடன் முடித்து அமைச்சர் சினவிற் தீர்ந்த மாதவர்க்கு தன் கணாத்திறஞ்செப்பி நனவிற் கேட்டதும் கனவிற் கண்டதும் நயப்ப வினவி தேர்ந்து கொண்டு எழுந்தனன் மேற்கு திசை செல்வான் அப்படிங்கிறார். கனவு தீர்ந்தவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நியதின் கடன் முடித்து அமைச்சர் சினவில் தீர்த்த மாதவர்க்கு தன் கணாத்திறன் செப்பி நனவிற் கேட்டதும் கனவிற் கண்டதும் நயப்ப வினவி தேர்ந்து கொண்டு எழுந்தனன் மேற்திசை செல்வான். இப்ப கொஞ்சம் புரியுறாப்புல இருக்கு. கனவில் தீர்ந்தவன், கனவிலிருந்து விடுபட்டு வெளியே வந்தவன் அந்த ராஜா என்ன பண்ண, அந்த பாண்டிய மன்னன் நியதியின் கடன் முடித்து அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் முடித்துக் கொண்டு அனுஷ்டானங்கள் ஸ்நானாதிகளை முடித்துக் கொண்டு பூஜையெல்லாம் முடிச்சுண்டு அமைச்சர் மந்திரிகளையும் சினவில் தீர்ந்த வெகுளியை கோபத்தை வென்ற மாதவர்க்கும் தன்னுடைய சபையில இருக்கக்கூடிய முனிவர்களுக்கும் தன் கணாத்திறம் செப்பி தன்னுடைய கனவில் நடந்ததை கூறி அதோட மட்டும் இல்லாமல் நனவில் கேட்டதும் பகலிலே அந்த வணிகனால சொல்லப்பட்டு தான் கேட்ட அந்த விஷயத்தையும் கனவுல கண்டதையும் எல்லாத்தையும் அப்படியே சொல்றான். கனவுல எப்படி அந்த சித்தர் சொன்னார், இரவுல கனவுல கண்டதையும் சொல்லி நயப்ப வினவி அவளுக்கெல்லாம் விருப்பமுறை அவளுக்கு எப்படி சொன்னா அவளுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்குமா அப்படி சொல்லி தேர்ந்து கொண்டுன்னா சார் அப்படி ரெடி ஆயிட்டான். தெளிந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டான்.
எழுந்தனன் மேல் திசை செல்வான். உடனே எழுந்து என்ன பண்ண ஆச்சுவா, கிளம்பலாம் வாங்கோ, நம்ம எல்லாரும் மேற்கு திசையை நோக்கி செல்லலாம். ஏன்னா கடல் சார்ந்த பகுதியில இருக்க, இங்க இருந்து மேற்கு பகுதியை பார்த்து கடம்பவனம் மேற்கு பகுதியில இருக்கு, அந்த மேற்கு பகுதிக்கு செல்வதற்கு முயற்சி செய்தான். அப்படின்னா அவன் எப்படி போறான் அப்படிங்கறத சொல்றாரு இவர். அமைச்சருடும் அந்நீபமா வனம் புகுந்து அம்பொன் அமைச்ச அவிழ்ந்த பொத்தாமரை தடம் படிந்து ஒளிவிட்டு இசைச்சலம் இமைச்சலமர்ந்த பொன் விமானம் மீது இனிது வீற்றிருந்து ஓர் அமைச்சு அரண் பணிந்து அஞ்சலி தலையின் மேல் முகிழ்ந்தான். இதுவும் கொஞ்சம் கடமுடா பாடலாக இருக்கிறது. அமைச்சரோடும் அந்நீபமா வனம் புகுந்து தம் பொன் அமைச்சு வீழ்ந்த பொத்தாமரை தடம் படிந்து ஒளிவிட்டு இமைச்சல் அலர்ந்த பொன் விமானம் மீது இனிது வீற்றிருந்து ஓர்த அமைச்சரன் பணிந்து அஞ்சலி தலையின் மேல் முகிழ்ந்தான். இந்த அமைச்சர்களோடும் முனிவர்களோடும் இந்த பெரிய கதம்ப வனத்தை அடைந்தான். அங்க நுழைந்து இந்த அழகிய பொன்னால் செய்யப்பட்டது போல் இருக்கக்கூடிய அந்த மலர்ந்த தாமரை மலர்களோடு கூடிய அந்த பொற்றாமரை குடத்திலே மூழ்கி ஸ்நானம் செய்தான். அது ஒளியோடு கூடி இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான பொன்னாலாகி விமானத்தின் கீழ் அமர்ந்திருக்கக்கூடிய அருளை பொழியக்கூடிய சோமசுந்தர கடவுளுடைய திருவடிகளை வணங்கி கைகளை தலையின் மீது வைத்து கூப்பி அஞ்சலி செய்தான் அப்படின்னு இந்த பாடல்ல அவர் சொல்றார். இத நம்ம பதமா பார்க்கலாம். இது ரெண்டு பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை, அதனால அப்படியே மேல பார்ப்போம். அமைச்சரோடும் மந்திரிகளோடு சேர்ந்து நீபம் மா வனம் புகுந்து அந்த மான பெரிய நீபம் வனம் புகுந்து அந்த கதம்ப வனத்துக்குள்ள நுழைந்து, நீபம் அப்படின்றது ஒரு மலர் அப்படிங்கிற, நீபோப வனவதி அப்படின்னு வருது இல்லையா, அது கதம்ப வனம். சௌந்தர்யலகர்ல ஆமா, நீபோப வனவதி சிந்தாமணி நீபோப வனவதி சிந்தாமணி கிருஹே शिवाकारे मंचे परमशिव पर्यंक निलयं सुधा सिंधोर मध्ये सुरविटपि वाटी परिणते मणिद्वीपे नीपोपवनवती चिंतामणि गृहे शिवाकारे मंचे परमशिव पर्यंक निलयं भजन्ति त्वां धन्याः कतिचन चिदानंद लहरीं. என்ன அழகா முடிக்கிறார்ல, பஜந்தி துவாம் தன்யாஹ, ஏதோ புண்ணியசாலிகள் தான் வந்து பணிய முடியும்னு. அதே தானே சொல்றாரு இதுலயும் இந்த பாண்டிய மன்னன் புண்ணியம் பண்ணிருக்கிறதுனால, அந்த வணிகனும் புண்ணியம் பண்ணியதுனால தான் இந்த காட்சி கிடைத்தது சொல்றாரு. இவர் நீபோப வனம் அந்த கதம்ப வனத்துக்குள்ள நுழைந்து அம்பொன் சமைச்சு அந்த அழகான பொன்னால் செய்யப்பட்ட அவிழ்ந்த மலர்கள், இது தாமரை பத்தி சொல்றாரு. பொன் சமைச்சுன்னா அழகிய பொன்னால் உண்டாக்கப்பட்டது போல் இருந்த அவிழ்ந்த, அதாவது அலர்ந்த மலர்ந்த பொற்றாமரை தடம் படிந்து பொற்றாமரைகளோடு கூடிய அந்த குளத்திலே மூழ்கி ஒளி விட்டு ஒளி வீசி இமைச்சு அலர்ந்த விளங்கி பறந்த பொன் விமானம். குளிச்சுட்டு மேல வந்தா அங்க பொன்னால் செய்யப்பட்டது போல் அந்த சூரிய ஒளினால் விளங்கக்கூடிய அந்த விமானத்தின் கீழே இனிது வீட்டிலிருந்து ஓர் சரண் தமை, இனிமையா வீட்டிருக்கக்கூடிய அந்த சோமசுந்தர கடவுளுடைய திருவடிகளை எல்லாம் பணிந்து வணங்கி அஞ்சலி தலையின் மேல் முழித்தான். தன்னுடைய இரு கரங்களையும் கூப்பி தலைமையில வைத்துக்கொண்டு அஞ்சலியாக வணங்கினான். அமைச்சர்களோட போனா அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பொற்றாமரை குளம் தெரிஞ்சது. தாமரை மலர்கள்லாம் படபடன்னு மின்னிக்கொண்டு அலர்ந்திருந்தா போல இருந்தது. அதுல குளிச்சான். எழுந்திருந்தா வெளியில இந்திர விமானம் சூரிய ஒளியினால தங்கத்தகடு போல் மின்னித்து அதையும் பார்த்தான். அது கீழே ரொம்ப அழகான சோமசுந்தர கடவுள் அருளே வடிவாக வீற்றிருப்பதையும் கண்டான். கண்ட உடனே அவரை வணங்கினான். உடனே அங்க தன்னுடைய இரு கரங்களையும் தலைக்கு மேல் கூப்பி, தலைக்கு மேல ரெண்டு கரங்களையும் கூப்பிடுறது சரணாகதின்னு அர்த்தம். அது கையே தூக்கிட்டான்னு சொல்ல சரண்டர். நம்ம இதுல கூட விரோதிகளோட சண்டை போடுற போது எதிராளி ரெண்டு கையும் மேல தூக்கிட்டான்னா சரண் புகுந்தான் அர்த்தம். வெள்ளக்குடி காமிச்சான்னா சமாதானத்துக்கு வரான்னு அர்த்தம் சொல்லுவா இல்லையா, அது மாதிரி இவனு ரெண்டு கைகளையும் தலைக்கு மேல் சிறமேற் கூப்பி அந்த இறைவனை வணங்கினான்.
இறைவனை வணங்கி மகிழ்வோடு மேற்கொண்டு என்ன செய்யணும்ன்றது அப்படி யோசனை பண்ணிட்டே இருக்கான். ரொம்ப அப்படியே அன்பு அவனுக்கு மேலோங்கி இருக்கு. எப்படி அதை அந்த விவரிச்சு சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு அழகான நீபமாவனம்னா நீண்ட பெரிய கடம்ப வனம்னு, சமைச்சன செய்யப்பட்ட, சமைத்துன்னு செய்துன்னு அர்த்தம். ஆகாரம் கூட சமைச்சுன்னு சொல்றவங்களே அது மாதிரி. இங்க தடம்னா குளம், இமைச்சுன விளங்கி, தமை சரண் சரண் தமை அப்படின்னாக்க இனிமையாக வீற்றிருக்கக்கூடிய, சரணாகதியை தரக்கூடிய, அருளை தரக்கூடிய, அடைக்கலம் தரக்கூடிய அந்த பெருமானை கண்டான். கண்டு என்ன பண்ணா, அடுத்த பாடல்ல அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர், ஸ்ரீ குருப்யோ நம. ராம் ராம்.